அஸ்ஸலாமு அலைக்கும். சிக்கன் கறி எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பரா வந்துருங்க. அதான் ஹோம்மேடா கரம் மசாலா அந்த டைமில் அரைச்சி செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மின்ட் சிக்கன் கிரேவி பண்ணலாமா? ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கல்பாசி சேர்க்குறேன் வாசனைக்கு. 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை ஃபுல்லாக புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் மிளகு, 4 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ இங்கே வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் உப்பு, ஒரு தக்காளி சேர்க்குறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் மசாலாத்தூள், காரத்திற்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா சேர்க்குறேன். இந்த ஹோம்மேட் கரம் மசாலா வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா பொரிச்சு நம்ம வச்சுக்கிற சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிக்கன் அதிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம புதினா பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். நல்லா வாசமாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உப்பு செக் பண்ணிங்க. மல்லிக்கீரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா சிக்கன் வெந்து வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் செய்யலாம். எப்போவுமே ஹோம்மேட் மசாலா அந்த டைமில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது நம்மளோட கறி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும்.